ஹாய் மக்களே, வெல்கம் டு ப்ளஸ் டெல்லி கிரிக்கெட்டர்ஸ். ஹாய் பிரசாந்த் ப்ரோ, எப்படி இருக்கீங்க? சூப்பரா ஆல் ஆர் டூயிங் குட் அண்ட் செமிஃபைனல்ஸ் போயிடுச்சு. இந்தியா இன்னைக்கு வந்து ஒரு நத்திங் மேட்ச் அப்படின்னு தான் சொல்லணும். பட் அது எண்ட் ஆஃப் த டே யாரோட இந்தியா வந்து செமிஸ் ஆட போறாங்கன்றது தெரிஞ்சுக்க ஒரு கியூரியாசிட்டி தான் இருந்துச்சு. இன்னைக்கு அதுக்காக தான் மேட்ச் பார்க்க வேண்டிய சூழல் இருந்தது. ரெண்டு பேருமே அவங்களோட ஃபுல்லஸ்ட் பொட்டன்ஷியலுக்கு ஆடலாமான்னு கேட்டீங்கன்னா எனக்கு கொஞ்சம் டவுட்ஃபுல்லா தான் இருக்கு. ரெண்டு டீமுமே ஒரு சும்மா ஒரு மேட்ச் டே 50 ஓவர்ஸ் கிரவுண்ட்ல இருக்கணும், அந்த டச்ல இருக்கணும் அப்படிங்கிற மாதிரி ஒரு அப்ரோச் தான் எடுத்த மாதிரி தெரிஞ்சு ஃபுல்லஸ்ட் ஆகல. பட் குடோஸ் சொல்லணும்னா இந்தியாவோட ஸ்பின் டிபார்ட்மெண்ட்டுக்கும் நியூசிலாண்டோட ஃபீல்டிங் டிபார்ட்மெண்ட்டுக்கும் சொல்லணும். அவங்களோட என்ன பண்ணணுமோ அவங்களோட பெஸ்ட் கொடுத்துட்டு போன மாதிரி இருந்துச்சு. அண்ட் இந்தியாவோட பேட்டிங் ஆல்ரெடி மிடில் ஆர்டருக்கு டைம் தேவைப்படுது. அதுக்கு தேவையான டைம் இன்னைக்கு எடுத்துக்கிட்டாங்க. மிடில் ஸ்ரேயாஸ் ஐயர் அந்த நம்பர் 4 இந்தியாவுக்கு பெஸ்ட் நம்பர் 4 பேட்ஸ்மேன் நான் தான் அப்படிங்கிறது ப்ரூவ் பண்ற மாதிரி ஒரு பர்ஃபார்மன்ஸ் ரெகுலரா கொடுத்துட்டு இருக்காரு. இன்னைக்கு ஒரு 78 ஆர்டர்ஸ் டிசர்வ் செஞ்சுரி ரெண்டு பேரும் மிஸ் பண்ணாங்க. ஒரு ஸ்ரேயாஸ் ஐயர் அண்ட் வில்லியம்சன். ஏன்னா அவ்வளோ டஃபா இருந்த ஒரு பிட்ச்ல அவங்க வந்து ஒரு 80 ஆர்டர்ஸ் கிட்ட அடிச்சிருக்காங்கன்னா எக்ஸ்ட்ரா டிஃபரன்ஸ் அப்படின்னு பாத்தீங்கன்னா ஹர்திக் பாண்டியா கொடுத்து அந்த குவிக் ஃபயர் 45 ரன்ஸ் அது மேபி அந்த மாதிரி ஒரு ரன் வரலாம். இப்போ அதுதான் டிஃபரன்ஸ். 44 ரன் வித்தியாசத்துல நியூசிலாந்து லாஸ் பண்ணிருக்காங்க. அந்த 44 ரன் அடிச்சது ஹர்திக் பாண்டியா. ஸோ அதுதான் மேட்ச்ல இருக்க டிஃபரன்ஸா பார்க்க முடிஞ்சது. அண்ட் வருண் சக்கரவர்த்தி ஒரு 5 விக்கெட் எடுத்திருக்காரு. இந்தியாவுக்கு வந்து ஒரு பெரிய தலைவலி இருக்கும். பிளேயிங் லெவல்ஸ் எப்படி செட் பண்ண போறாங்க ஆஸ்திரேலியா இருக்கு அப்படின்னு சொல்லி. பட் ஆல் பேப்பரா இருக்கட்டும், இப்ப இருக்க கரெக்ட் ஃபார்மா இருக்கட்டும், இந்தியா இஸ் வெல் ட்ரூலி அஹெட் ஆஃப் எனி டீம். நோ டிஸ்ரெஸ்பெக்ட் டு அதர் டீம். எல்லாரும் விட பெஸ்ட் ஃபார்ம்ல பொசிஷன்ல தான் இந்தியன் டீம் இருக்காங்கன்றத இன்னும் ப்ரூவ் பண்ண மாதிரி இருந்துச்சு. கோயிங் ஃபார்வர்ட் அவங்க தான் ஃபேவரட்ஸ் ஆகும் தெரியுறாங்க. எப்படி நினைக்கிறீங்க? இந்த மேட்ச் ஷார்ட்டா முடிச்சு செமிஃபைனல்ஸ் வந்து டச் பண்ணுவோம். அண்ட் நாளைக்கு லைவ் கண்டிப்பா வர போறோம். ஸோ நாளைக்கு லைவ்ல வந்து எல்லாரும் ஜாயின் பண்ணுங்க. அதையும் முன்னாலே சொல்லிடுறேன். உங்களோட இன்ட்ராக்ட் பண்ணுறீங்க. சோ ஃபர்ஸ்ட் திங்ஸ் ஃபர்ஸ்ட் நீங்க பத்தி பேசிடலாம். சோ இன்னைக்கு வந்து நம்ம ஆல்ரெடி குரூப்ல வந்து நாங்க ஒரு குரூப்ல இருக்கோம். வியூவர்ஸ்க்கு சொல்லிட்டு இருக்கேன். சோ அந்த குரூப்ல வந்து டாப் 3 வந்து ஃபெயில் ஆயிட்டாங்க. சோ ஒரு ஐ திங்க் 230 மேட்ச் ஸ்டார்ட் ஆச்சு. நான் ஒரு 243 சொன்னேன். இன்னி வந்து ஸ்ரேயஸ், KL ராகுல், ஹர்திக் பாண்டியா நீங்க அடிக்க போறாங்க. டாப் 3 வந்து ஒரு ஃபெயிலியர் இருக்கும் அப்படின்னு கரெக்டா 243 சொன்னேன். 3-2-3-3 வந்து டாப் 3 அவுட் 27 or 30 for 3 இருந்தாங்க இந்தியா. சோ அங்க எனக்கு தெரியும் ஸ்ரேயஸ் ஐயர் வந்து நல்லா டெம்பரமெண்ட் காமிச்சாரு. ஆக்சுவலா அவர் வந்து பேட் விட்டுருவாரு. ஒரு 2-3 டாட் பால் ஆடினா ஐயோ ஒரு ரெஸ்ட்லெஸ் ஆவாரு. பட் இன்னைக்கு 11 of 30, 11 of 32 அப்படி இருந்து கூட ஒரு மாதிரி டெம்பரமெண்ட் கொடுத்தாரு. அதே மாதிரி அக்ஷர் பட்டேல் சூப்பரா ஆடினாரு. கிரெடிட்ஸ் கொடுக்கணும் கௌதம் கம்பீருக்கு. பிகாஸ் அவர் அக்ஷர் பட்டேல சூப்பரா யூஸ் பண்றாரு. KL ராகுல் தூக்கி வராமல் லெஃப்ட் ஹேண்ட் காம்பினேஷன் ப்ரிஃபர் பண்ணிட்டு இருக்காரு. ஒரு நல்ல ஒரு பார்ட்னர்ஷிப் போச்சு. ஒரு 98 ரன்ஸ் பார்ட்னர்ஷிப் நினைக்கிறேன். இந்த மாதிரி ஒரு ட்ராக்ல வந்து ஸ்ரேயஸ் ஐயர் சூப்பரா ஆடினாரு. அண்ட் எனக்கு அந்த பாகிஸ்தான் கேம்ல வந்து இந்த ரிஸ்வானும் அந்த ஷவுட் ஷக்கீனும் ஆடுற மாதிரி கொஞ்சம் ஃபீல் ஆச்சு. எங்க குரூப்ல கிஷோர் ப்ரோவும் சொல்லிட்டு இருந்தா. நான் சொன்னேன் அவங்க அடிக்க மாட்டாங்க கிஷோர் ப்ரோ, நம்ம ஆளுங்க அடிப்பாங்க அப்படின்னு நான் சொல்லிட்டு இருந்தேன். அதே மாதிரி வந்து இந்தியன் டீம் ஆடினாங்க. அதுக்கப்புறம் வந்து அதுக்கப்புறம் அங்கங்க விக்கெட் வந்தது. ஐ திங்க் நியூசிலாண்டோட ஃபீல்டிங் வந்து வி ஹேவ் டு கிவ் தம் லாட் ஆஃப் கிரெடிட்ஸ். என்ன கேட்ச் பிடிச்சாங்க, என்ன ரிஃப்ளெக்ஸ். சோ இன்னைக்கு வந்து நம்ம ஃபீல்டிங் ரொம்ப சுமார் தான். கீப்பிங்லாம் ஒரு மாதிரி தான் பண்ணோம். பட் எப்படியாவது ஸ்பின்னர்ஸ் வந்து காப்பாத்திட்டாங்க. அதை பத்தி பேசுவோம். பட் குடோஸ் டு இந்த இந்தியன் மிடில் ஆர்டர். பிகாஸ் ஒரு 30 for 3 அந்த விராட் கோலி, சுப்மன் கில், ரோஹித் சர்மா அவுட் ஆயிட்டு அங்க இருந்து நம்மளுக்கு வந்து 250 ரன்ஸ் கொடுத்தா ஓகேயான்னு கேட்டா நம்ம கண்டிப்பா 2 கை 250 பெரிய ஸ்கோர் தான் சொல்லியிருப்போம். நல்ல ரெக்கவரி. நியூசிலாண்டும் நல்லா ஆடினாங்க, நம்மளும் நல்லா பேட்டிங் ஆடணும். ரெண்டு டீமுக்கும் நல்லா ஃபைட்டு. அது நான் எப்பவே சொல்லுவேன், ஒரு பெரிய பிளேயர் நீங்க பெட் பண்ணலாம்னா எனி டே ஆன் அ பிக்கர் ஸ்டேஜ் இன் ஐசிசி ஈவென்ட் இட் ஹேஸ் டு பி ஹர்திக் பாண்டியா தான். ஸோ ஹர்திக் பாண்டியா வந்து நீங்க வந்து கண்ணை மூட்டு அவரை வந்து நீங்க ட்ரீம் லெவல்லையும் செலக்ட் பண்ணா அவர் எல்லா மேட்சும் எதுலயும் அவர் கான்ட்ரிபியூட் பண்ணுவாரு. ஸோ அந்த மாதிரி ஒரு ஃபர்ஸ்ட் இன்னிங்ஸ் போச்சு. ரியலி வெரி குட் மேட்ச். இந்தியன் வந்து திருப்பி ஸ்பின் சோக் எடுத்துட்டு வந்தாங்க. வருண் சக்கரவர்த்தி அந்த கானா படம் கௌசி மாதிரி தான் இங்க வருண் சக்கரவர்த்தி கரெக்டா அந்த மறைச்சி வச்சு இந்த மேட்ச் இறக்கி விட்டு நல்லா இருந்தது. ஐ விஷ் ஹி பிளேஸ் தி அதர் கேம்ஸ் ஆல்சோ. செமிஃபைனல்ஸும் ஒரு ஆடினா வந்து சீக்ரெட் வெப்பனா இருக்கும் இந்தியன் டீமுக்கு. அஜந்தா மெண்டிஸ்க்கு வந்து எப்படி ஏஷியா கப்ல 2008 இறக்கி விட்டாங்களோ அதே மாதிரி வருண் சக்கரவர்த்தி இறக்கி விட்டுறலாம். ஸோ அந்த மாதிரி இருக்கும். ஸோ ஓவரால் வெரி குட் சைட். வெரி வெரி ஹாப்பி. ஷர்ட் பார்த்தாலே தெரியும் அது 1992 இந்தியன் டீமோட ஜெர்சி. ஸோ இது வந்து நான் இதுக்காகவே நான் ஆர்டர் பண்ணிருந்தேன். ஸோ வெரி ஹாப்பி மிக்கி. ஓகே, ஸோ இப்போ இந்தியன் டீமோட பேட்டிங்கை பற்றி ஒரு ஓவராலாக கவர் பண்ணுறோம். இப்போ பவுலிங் நம்ம வந்து பேசினா பவுலர்ஸ் கிட்டே போகலாம். இன்னைக்கு வந்து ஹர்ஷித் ராணாவை ரெஸ்ட் பண்ணிட்டு ரெஸ்ட் தான் சொல்லியிருக்காங்க. வருண் சக்கரவர்த்தி அவர் ஒரு 5 எடுத்துட்டாரு. அண்ட் முதுகுல ஒரு பால் பட்டுட்டு ஷமி வந்து கொஞ்சம் கஷ்டப்பட்டுட்டு இருந்தாரு. அவரு இப்போ வந்து நமக்கு பிளேயிங் காம்பினேஷன்ஸ் எப்படி இருக்கும் நெக்ஸ்ட் மேட்ச் நினைக்கிறீங்க?
வருண் சக்கரவர்த்தி ஒரு 5 விக்கெட் எடுத்ததுனால அவரை எப்படியாவது உள்ள ஆட் பண்ணும். அந்த 4வது ஸ்பின்னர் 4 ஸ்பின்னர் பிச்சை பத்தியும் யோசிக்கணும். துபாய் போக போக இன்னும் கூட ஷார்ட்டா போயிட்டு இருக்க மாதிரி இருக்கு ஸ்கோர்ஸ். அப்படி இருக்கப்போ நாளைக்கு ஒரே ஒரு நாள் கேப்ல டியூஸ்டே ஆட போறாங்க இந்தியா வர்சஸ் ஆஸ்திரேலியா ஃபர்ஸ்ட் செமிஃபைனல். என்ன நினைக்கிறீங்க? பிளேயிங் காம்பினேஷன் எப்படி இருக்கும்? பவுலர்ஸ் யாரா இருப்பாங்கன்னு நினைக்கிறீங்க? I think they should play with the same squad. They should play with the same squad. Maybe அங்க ராணா ஆர் எனக்கு தெரிஞ்சு ராணா தான் ஆட வைப்பாங்கன்னு நினைக்கிறேன். ராணா இன் ஃபார் ஷமி. ஏன்னா ஷமி வந்து 4 ஓவர் தான் போட்டிருக்காரு. போன மேட்சும் ஒரு மாதிரி ஒரு என்ன சொல்றது, ஒரு 100% ஃபிட்டா தெரியல எனக்கு இந்த டோர்னமெண்ட்ல ஷமி வந்தது. அவர் வந்து ஒரு பெரிய அசெட் ஃபார் இந்தியன் கிரிக்கெட் டீம், இந்தியன் பவுலிங், ஒரு பெரிய பவுலர். பட் அவர் 100% ஃபிட். அவரு லாங்ல இருந்து த்ரோ அடிக்கிறதும் ஒரு மாதிரி ஸ்ட்ரெயின் பண்ணி தான் த்ரோ அடிக்கிறாரு. சோ எனக்கு தெரிஞ்சு தெரியல. கம்பீர் வந்து யூ கான் ப்ரெடிக்ட் கம்பீர். கம்பீர் இஸ் டோட்டலி அன்பிரடிக்டபிள். இந்த மேட்ச் பாருங்க, திடீர்னு எங்க இருந்தோ வருண் சக்கரவர்த்தியை கூப்பிட்டு வந்தாரு. எல்லாரும் நினைச்சிட்டு இருந்தோம் அதே டீம் தான் ஆட வைப்போம், ரோஹித் சர்மா ரெஸ்ட் எல்லாம் ஒன்னும் கிடையாது. வருண் சக்கரவர்த்திக்கு வந்து எடுத்துட்டு வந்தாரு. So I think we should play with the same squad. Hardik Pandya is doing a decent, more than ஒரு பெரிய சூப்பரா போடுறாரு. ஸ்டார்டிங்ல வந்து ஒரு 4 ஓவர் போட்டு முடிச்சா போதும், ஸ்பின் சோக் பண்ணி அவங்க ஆஸ்திரேலியன்ஸ் சதக்கிறோம், சதக்கிறோம் செமிஃபைனல்ஸ்ல. So I think the team moral look. ஹர்ஷதீப் என்ன நினைக்கிறீங்க? அந்த சீக்ரெட் வெப்பன் ஹர்ஷதீப் செமிஸ்ல ஃபைனல்ஸ்ல இருக்க வாய்ப்பு இருக்கா ஷமி ஃபிட் இல்லனா? அதுவும் வாய்ப்பு. பட் எனக்கு தெரிஞ்சு ஹர்ஷித் ராணா ரெஸ்டட் தான் சொல்லியிருக்காங்க. சோ எனக்கு தெரிஞ்சு ஆப்பிள் டு ஆப்பிள் ஹர்ஷித் ராணா தான் வருவாருன்னு நினைக்கிறேன். ஷமி வந்து டவுட் தான் விக்கி. ஏன்னா அகேன்ஸ்ட் ஆஸ்திரேலியா எப்படின்னு தெரியல. ஏன்னா இப்போ இந்தியன் டீமோட அந்த ஒரு செட் இருக்குல்ல, ஒரு என்ன சொல்றது, ஐ டோன்ட் நோ ஹவ் டு ஃப்ரேம் தட். இந்தியன் டீமோட டெம்ப்ளேட் வந்து அப்படியே அவங்களுக்கு செட் ஆயிடுச்சு. ஏன்னா ஒரே கிரவுண்ட்ல தான் ஆட போறாங்க. பிச்சு தான் மாறி இருக்கு தவிர தே நோ த கண்டிஷன்ஸ் பெட்டர் தேன் எனி அதர் டீம். சரியா? இப்ப நியூசிலாந்து வில் பி வெரி ஹாப்பி. அடுத்த மேட்ச் வந்து தார் ரோட்ல லாகூர்ல போய் ஆட போறாங்க. நம்ம வந்து இங்க வந்து ஒரு சேலஞ்சிங்கான கண்டிஷன்ஸ் 3-4 மேட்ச் ஆடி இருக்கும். சோ அந்த மாதிரி இருக்கும் போது ஐ திங்க் இந்தியன் டீம் வில் ஃபாலோ த சேம் டெம்ப்ளேட். 4 ஸ்பின்னர் வச்சு தைரியமா போலாம் ஆஸ்திரேலியன் டீம். ஒரு ஓரளவுக்கு ஒரு ஆஃப் சைடு செகண்ட் ஸ்ட்ரிங் டீம்ல தான் ஆடிட்டு இருக்க மாதிரி இருக்கு. ஏன்னா அவங்களோட மெயின் பிளேயர்ஸ் ஒரு 5-6 பேர் இல்ல அப்படிங்கிறப்பவே அது கொஞ்சம் வீக்லிங்ஸா தெரியுறாங்க பவுலர்ஸ் வேற. அண்ட் இந்த ஸ்லோ ட்ராக் பாகிஸ்தான்ல அந்த மாதிரி ஒரு கட்டாம் தரையில் ஆடி விட்டு இங்க ஒரு ஸ்லோ ட்ராக்ல ஆடுறது அவங்களுக்கு இன்னுமே கஷ்டமா இருக்க வாய்ப்பு இருக்குன்னு தோணுது. அது பெரிய டாஸ்க் தான். அப்படி இருக்கப்போ இப்போ ஹெட் அந்த இது எப்படி பாக்குறீங்க? இந்தியா வெர்சஸ் ஹெட், ரோஹித் சர்மா வெர்சஸ் ஹெட், அந்த இதுக்கு நிறைய பேர் வந்து எதிர்பார்ப்பாங்க. ஹெட்னு பயப்படுவாங்க. ஐயோ பும்ரா எல்லாமே. நீங்க அதை எப்படி பாக்குறீங்க? இல்ல அது வந்து ஒரு மேத்யூ ஆடன் சொன்னாரு டாஸ்ல வந்து இப்போ ரோஹித் சர்மா ஹெட்டே சொல்றது இல்லையா, அந்த 2023 வேர்ல்ட் கப்க்கு அப்புறம் டெயில் தான் சொல்லிட்டு இருக்காங்க. அந்த அளவு வந்து ஒரு ஹெட். பட் நம்ம வந்து ஒரு மாதிரி ஓவர் ஹைப் பண்ணிட்டு இருக்கோம் தான் நினைக்கிறேன். அண்ட் ஐ திங்க் ஹர்ஷித் ராணா ஹேஸ் அ குட் ரெக்கார்ட் அகைன்ஸ்ட் ஹெட். எனக்கு தெரிஞ்சு ஹர்ஷித் ராணா தான் ஆட வைப்பாங்கன்னு நினைக்கிறேன் அடுத்த மேட்ச். பட் தெரியல. ஏன்னா இப்போ சொல்ல முடியாது விக்கி. நம்ம இவ்வளவு வருண் சக்கரவர்த்தி சொல்லிட்டு இருக்கோம். அடுத்த மேட்ச் வருண் சக்கரவர்த்தி கூட உட்கார வைக்கலாம், அதுவும் பாசிபிள் தான். பட் அப்படி பண்ணாருன்னா வந்து ஒரு பெரிய இது எனக்கு ரொம்ப ஒரு ஹெடேக் தான் நினைக்கிறேன். பட் ஐ திங்க் வருண் சக்கரவர்த்தி பிளே. பட் ஒருத்தர் மேல நான் பெட் பண்ணுவேன்னா திருப்பி நான் ஹர்திக் பாண்டியா மேல தான் பெட் பண்ணி ஆகணும். ஆஸ்திரேலியா பிக் ஸ்டேஜ் செமிஃபைனல்ஸ் லாஸ்ட் டைம் நான் திருப்பி யோசிச்சது 2023 வந்து ஹர்திக் பாண்டியா இன்ஜூர் ஆகலைன்னா நமக்கு வேற மாதிரி போயிருக்கும். ஒரு டீமோட சோ எனக்கு என்னமோ ஆஸ்திரேலியாவை அடிச்சுறதுக்கு சான்ஸ் இருக்குன்னு தோணுது. பட் ஆஸ்திரேலியாவை அண்டர் எஸ்டிமேட் பண்ண முடியாது. சரி, நீங்க சொன்ன மாதிரி கதற அப்படி நடக்குமான்னு எனக்கு தெரியல. பட் இந்தியா வந்து கொஞ்சம் பெட்டரான ஸ்பேஸ்ல இருக்க மாதிரி தான் தெரியுறாங்க ஒரு பிளேயர். கண்டிப்பா ஐ மீன் பிளேஸ் விக்கி ஏன்னா ஆஸ்திரேலியன் வந்து அப்ப யார் இருந்தா? பேட் கமிங்ஸ் இருந்தாங்க, ஜாஸ் ஜெய்சல்வுட், மிச்சல் ஸ்டார்க், யாருமே இல்ல விக்கி. யூ ஹேவ் தி ஸ்பென்சர் ஜான்சன். ஓகே, அவர் நல்ல பவுலர் தான். அவர் வந்து லெஃப்ட் ஆர்ம் பேஸ் பவுலர், நல்லா போடுவாரு. குஜராத் டைட்டன்ஸ் ஆடினாரு. அப்புறம் டுவாஷியஸ், அதுக்கப்புறம் நேத்தன் எல்லிஸ், அதுக்கப்புறம் இவங்கதான் இருக்காங்க. ஐ திங்க் தெரியல, எனக்கு அண்டர் எஸ்டிமேட் பண்ண முடியாது ஆஸ்திரேலியா ஆர் பிகர் ஸ்டேட். பட் சம்ஹவ் ஐ ஃபீல் அந்த ஆசிஸ் கேர் எனக்கு கண்டிப்பா கிடையாது. எனக்கு என்ன இன்னொரு கான்பிடன்ஸ் தான் வந்து எனக்கு ஹெட் நீங்க சொல்றீங்க. பட் கண்டிப்பா வருண் சக்கரவர்த்தி வந்து வருண் சக்கரவர்த்தி ஒரு மேட்ச் அப் இருந்தா வருண் சக்கரவர்த்தி வில் பீட் ஹெட். கண்டிப்பா விக்கெட் எடுத்துருவார் வருண் சக்கரவர்த்தி. ஏன்னா துபாய் வந்து வெரி ஸ்லோ, வெரி ஸ்லக்கிஷ். 80% 80 மீட்டர்ஸ் பவுண்டரிஸ். வருண் சக்கரவர்த்தி ஓடிஐல ஓவர் போட வரவே 11 ஓவர் 12 ஓவர் ஆயிடுமா? அதுக்குள்ள ஹெட் வந்து ஒரு 50-60 அடிச்சிருவாரு. இல்ல
இனி அப்படிலாம் சொல்ல முடியாது. இன்னைக்கு வந்து நீங்க பாத்தீங்கன்னா வில்லியம்சன் வந்து ஃபர்ஸ்ட் பால் தான் அடிச்சாரு பவுண்டரி வருண் சக்கரவர்த்தி. அதுக்கப்புறம் ஹி ரெஸ்பெக்டட் வருண் சக்கரவர்த்தி. டேரல் மிச்சல்லாம் வந்து ஸ்வீப் ஷாட் ரிவர்ஸ் ஸ்வீப்லாம் ஆடி பாக்குறாரு, ஒன்னும் பண்ண முடியல. ரோஹித் சர்மாவோட கேப்டன்சி ஒரு பெரிய சல்யூட். 4-5 ஃபீல்டர் உள்ள வச்சிட்டாரு, டக்குன்னு அவங்களால சிங்கிளும் எடுக்க முடியல. சோ கண்டிப்பா வந்து ஹெட்டை வந்து வி நீட் நாட் ஓவர் ஹைப். எனக்கு தெரிஞ்சு மேக்ஸ்வெல் கீச்வெல் வந்து மாட்டாம இருந்ததுன்னா ஐ பி வெரி ஹாப்பி. மேக்ஸ்வெல் இந்த இங்கிலீஷ், அப்புறம் இந்த ஆலெக்ஸ் கேரி எல்லாம் கொஞ்சம் மாட்டாம இருந்ததுன்னா ஐ பி ஹாப்பி. ஹெட்லாம் வந்து எனக்கு அந்த ஹெட் ஃபியரே போயிடுச்சு. ஆமா, ஆக்சுவலி என்னன்னா இப்போ எப்படி வந்து எப்பவுமே ஆடிட்டு இருக்காங்கன்னா என்ன ஏதாவது ஒரு பேட் டே வருமோ அதே மாதிரி ஹெட்டுக்கும் நடக்கலாம். கண்டினியூஸா எல்லா வாட்டியும் இந்தியா கிட்ட அடிச்சிட்டு இருக்காரு. ஏதாவது ஒரு மிஸ்ஸிங் டேவா இப்ப இருக்க சான்சஸ் இருக்குதுன்னு. ஆக்சுவலி பிஜிடில செகண்ட் ஆஃப் ஆஃப் தி பிஜிடில பெருசா எதுவும் பண்ணல அவர். அதுக்கு முன்னாடி ஃபர்ஸ்ட் ஒரு 3 இன்னிங்ஸ் 4 இன்னிங்ஸ்ல நல்லா ஸ்கோர் பண்ணியிருந்தாரு. தேர்ட் மேட்ச் அப்புறமா கொஞ்சம் டிப் இன் ஃபார்ம் இருந்தது. அதுக்கப்புறமா பெருசா அவர் எதுவும் பண்ணல இன்டர்நேஷனல் கிரிக்கெட்லயுமே சரி. இப்போ இந்தியா கிட்ட திருப்பியும் பிக் ஸ்டேஜ்ல டெலிவர் பண்ணுவாரா பண்றதுக்கு சான்சஸ் இருக்கு, நம்ம சொல்ல முடியாது. ஆனா அந்த ஒரு பேட் டே அவருக்கும் வரலாம்ல. நீங்க சொல்றபடி பாத்தீங்கன்னா எனக்கு அதுவும் தோணுது. அண்ட் இன்னொரு தியரி ஒண்ணு இருக்குல்ல, ஒரே கிரவுண்ட்ல நம்ம கண்டினியூஸா 5 மேட்ச் ஜெயிக்க முடியுமா அப்படின்ற ஒரு கேள்வி. அண்ட் ஒரு டோர்னமெண்ட்ல ஃபிளாஸே பார்க்காம கண்டினியூஸா வின் பண்ணி டிராஃபி அடிக்கிறதுக்கான கெப்பாசிட்டி இந்த இந்தியன் டீமுக்கு இருக்கா அப்படிங்கிற கேள்வி. அதை எப்படி பாக்குறீங்க? 5-on-5 போடுவாங்களா? இல்ல அது வந்து ஜூன் 2024 கூட நான் இதான் சொல்லிட்டு இருந்தேன். இந்தியா வேர் பிளேயிங் இன் யூஎஸ் அண்ட் வெஸ்ட் இண்டீஸ் ஆடும்போது நான் சொல்லிட்டு இருந்தேன், திஸ் இந்தியன் இஸ் ஈக்குவல் டு 2010 ஆசி சைட் தான் சொல்லிட்டு இருந்தேன். ஏன்னா வந்து அந்த மாதிரி ஒரு சைட் இருக்கு. அப்ப நீங்க சொல்றீங்கன்னா அதுல வந்து பும்ரா மாதிரி ஒரு பவுலர் இருந்தாரு, இங்க வந்து ஒரு 1.5 பவுலர் வச்சு ஆடிட்டு நீங்களே சொல்றீங்க வருண் சக்கரவர்த்தி ஆடுவாரே தெரியல. நம்ம ஆஃப்டர் டுடேஸ் பெர்ஃபார்மன்ஸ் 110% ஆடுவாரு. அங்க அவங்க நல்லா கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி நீங்க வந்து சொன்னீங்க கம்பீர் என்ன பண்ணுவாரு. எக்ஸாக்ட்லி, நான் கொஞ்சம் கன்ஃபியூஸ்டா இருந்தேன். பட் இப்போ நீங்க வந்து அந்த மேட்ச் அப் சொன்னீங்கல்ல, ஏன்னா மேட்ச் அப் சொன்னீங்க. அண்ட் ஆல்சோ துபாய் வந்து ஒரு ஸ்லக்கிஷான கண்டிஷன்ஸ், ஒரே இடத்துல வந்து திருப்பி ஆடுறோம். அண்ட் ஆல்சோ இப்போ ஆஸ்திரேலியா வந்து பேட்டிங் ஹெவி சைட். யூஸ்வலா ஆஸ்திரேலியா வந்து பேட்டிங் அண்ட் பவுலிங் ரெண்டுமே கரெக்டா இருக்கும். இப்போ வந்து ஆஸ்திரேலியா மோர் ஆன் பேட்டிங் ஹெவி சைட். அதை நம்ம நிறைய தடவை டிஸ்கஸ் பண்ணிட்டு இருக்கோம். பவுலர்ஸ் வந்து கைண்ட் ஆஃப் இன்எக்ஸ்பீரியன்ஸ் சைட்ல தான் இருக்காங்க. See, bowlers, they are good bowlers, but compared to Josh Hazlewood, Pat Cummins and Mitchell Starkலாம் வந்து they are kind of inexperienced தான் நினைக்கிறேன். எனக்கு இன்னொன்னு ஒரு இருக்கு ஆஸ்திரேலியா கிட்ட, அவங்க அந்த ஃபிளாட் ட்ராக்ல சேஸ் பண்ண முடியும் அந்த டீமை வச்சு. ஒரு ஸ்லோ ட்ராக்ல கரெக்டா இந்த மாதிரி பேஸ் பண்ணி எடுத்துட்டு போயிட்டு வின் பண்ணுவாங்கன்றது இன்னைக்கு ஜடேஜா போட்ட பாத்தீங்களா? இன்னைக்கு ஜடேஜா நாமா போடுறாரு ப்ரோ. அவர் அடிக்கிறதே கஷ்டம். அக்சர் படேல் அடிக்கிறது கஷ்டப்படுறாங்க, ஜடேஜா அடிக்கிறது கஷ்டப்படுறாங்க. ஆக்சுவலி டெம்ப்ட் ஆகாம இருக்காங்க. ஐயோ அக்சரும் ஜடுவும் ஆடுறவங்க கரெக்டா அந்த காம்பினேஷன் ஒரே மாதிரி பிளேயர்ஸ் எதுக்கு அப்படின்னு யோசிக்காம நம்பர் 8ல வந்தாலும் பரவாயில்ல ஜட்டுக்கு அந்த சான்ஸ் கொடுத்துட்டு இருக்காங்க. அவர் வந்து அந்த ஸ்டம்ப் லைன்ல போட்டு ப்ரெஷர் பண்றாங்க, ஆப்போசிட் எண்ட்ல விக்கெட் விழுது. ஸோ அதை புரிஞ்சு கரெக்டா பேட் பண்றாங்க பிளேயர்ஸ். அது எனக்கு பிடிச்சிருக்கு. இப்போ எனக்கு வந்து நீங்க 2024 நடந்த வேர்ல்ட் கப் நம்ம பும்ரா ஹர்ஷதீப் வந்து T20 பிளேயர் ஆஃப் தி இயர். அவர் வந்து அந்த அளவுக்கு ஒரு ஃபார்ம்ல இருந்தாரு. அந்த மாதிரி ஒரு 2 பவுலர்ஸ் கன் பவுலர்ஸ் வச்சுட்டு இருந்தோம், பிளஸ் ஹர்திக் பாண்டியான்றப்ப அது வேற பவுலிங் எனக்கு. இப்ப ஷமி ஆஃப் கிட்ட தெரியாது, மிச்சம் இன்எக்ஸ்பீரியன்ஸ் பவுலிங். ஹர்ஷதீப் சான்ஸே கிடைக்கலங்கிறப்ப என்னால வந்து நீங்க 2003 ஆஸ்திரேலியன் பவுலிங் லைன்ல நம்ம கம்பேர் பண்ண முடியுமா எனக்கு தெரியல இந்த பவுலிங். இந்தியன் டீம் வந்து இன்டிஸ்பென்சிபிள் தானே. இந்தியன் டீம் வந்து இவரதான் நம்பி, விராட் கோலி அடிச்சாதான் வின்னு, ரோஹித் சர்மா அடிச்சாதான் வின்னு, சுப்மன் கில் அடிச்சாதான் வின்னு அப்படிலாம் ஒண்ணுமே இல்லை. எனக்கு 3 பேரும் ஃபெயிலியர். ஸ்ரேயஸ் ஐயர் அடிச்சு கொடுத்தாரு, ஹர்திக் பாண்டியா அடிச்சு கொடுத்தாரு, அவரு ஒரு 42 அடிச்சாரு. அக்சர் பட்டேல் மேட்ச் வின்னர்ஸ் இருக்காங்க, அது வந்து டிபேட்டபிளே கிடையாது. நீங்க சொல்ற மாதிரி 2 பேர் நான் ரிலே பண்ணுவேன் இந்த டீம்ல. நான் வந்து ரோஹித் சர்மா அண்ட் விராட் கோலி வந்து இந்த சீன்ல இருந்து எடுத்துறேன். ஏன்னா வந்து அவங்க கிட்ட நம்ம திருப்பி எதிர்பார்க்க முடியுது. அவங்க கிட்ட நம்ம எவ்வளவு வந்து கெயின் பண்ண முடியுமோ பண்ணியாச்சு. இதுக்கு மேல கொடுக்குற எல்லாமே நமக்கு போனஸ் தான். அவங்களை விட்டுருங்க, அவங்க அடிக்கல அவங்களே வந்து எல்லா பாட்டுக்கும் ஷோல்டர்ல தூக்கிக்கணும்னு அவசியமே கிடையாது. இப்போதைக்கு எனக்கு இருக்க பிளேயர்ஸ் வந்து ஹர்திக் பாண்டியா, அக்சர் பட்டேல், நீங்க சொன்ன பிளேயர்ஸ் தான். ஹர்திக் பாண்டியா, அக்சர் பட்டேல் கரெக்ட். ஸ்ட்ரேயஸ் ஐயர் டு சம் எக்ஸ்டென்ட் நான் பாத்துட்டு இருக்கேன். நீங்க ஃபுல் மேட்ச் பார்க்க முடியாட்டி கூட அவங்க பார்க்க முடிஞ்சதுனால நான் வந்து என்னன்னா அக்சர் பட்டேல் வந்து சொல்றாங்க இன்னைக்கு ஸ்பெல் வந்து விக்கெட்லெஸ்ஸா போறாரு, லாஸ்ட் பால் கேனி கிட்ட விக்கெட்டுங்கிறாங்க. ஸ்டம்பிட் வில்லியம்சன் அவரு அந்த மாதிரி அவருக்கு தொட்டாங்கன்னா தங்கமா இருக்கு இந்த பேஸ். டிபெண்டபிள் தான் அவரும் இருக்கட்டும், ஹர்திக் பாண்டியா. இந்த 2 பேருக்கும் ஒன்னா பேட் டே வருமா எனக்கு தெரியல.
ஸோ இவங்க மேலதான் ரிலே பண்ணி செமிஃபைனல்ஸ் போல எனக்கு செமிஃபைனல்ஸ் பெரிய த்ரெட்டா இருக்குமான்னு சீரியஸ்லி தெரியல. பட் வேற ஃபைனல்ஸ் சவுத் ஆப்பிரிக்காவும் நியூசிலாண்டும் வந்தா கொஞ்சம் அது வந்து கொஞ்சம் ட்ரிக்கியான கேமா இருக்க வாய்ப்பு இருக்கு. கொஞ்சம் ஈவன்லி பேலன்ஸ்டா இருக்காங்க. நியூசிலாந்து வந்து இன்னும் த்ரெட்டா இருக்கும், அதை பத்தி அப்புறம் பேசுவோம். பட் இப்போ வந்து நம்ம இன்னியோட மேட்ச் பத்தி பேசணும்னா வந்து கேஎல் ராகுல் வந்து கொஞ்சம் நிறைய ட்ரைன் பண்ணாரு, நிறைய ரன்ஸ் விட்டாரு பின்னாடி. ஸோ அவர் கொஞ்சம் தயவு செஞ்சு இம்ப்ரூவ் பண்ணும். ஏன்னா இன்னைக்கு வந்து ஓகே ஒரு டெட் ரப்பர்னு வச்சுக்கோங்களேன், அடுத்ததெல்லாம் வந்து ஹெட் டமால் டிமில் அடிச்சு இந்த மாதிரிலாம் ஒரு கேட்ச விட்டாருன்னா வந்து ரொம்ப கஷ்டப்பட்டாரு. டாம் லேத்தமே ஃபர்ஸ்ட் பால் கேட்ச விட்டாரு. ஸோ ஐ திங்க் கேஎல் ராகுல் ஹேவ்ஸ் டு கைண்ட் ஆஃப் இம்ப்ரூவ் ஹிஸ் கீப்பிங் ஸ்கில்ஸ் தான் நினைக்கிறேன். அதுவும் வந்து ஒரு ஏரியா ஆஃப் கன்சர்ன் தான். நிறைய ரன்ஸ் விட்டாரு, நிறைய லேக்கும் பண்ணாரு. ஸோ அது ஏரியா ஆஃப் கன்சர்ன். ஓவராலா இன்னைக்கு பேசுறது அவ்வளவு ஒன்றும் இல்லை. ஐ திங்க் இட்ஸ் அ வெரி குட் பர்ஃபார்மன்ஸ் பை டீம் இந்தியா. பட் கோயிங் ஃபார்வர்ட் ஐ திங்க் இட்ஸ் குட் ஹெட்ஏக் ஃபார் திங்க் டேங்க். ஏன்னா ரவி சாஸ்திரியே சொல்லிட்டு இருந்தாரு, வருண் சக்கரவர்த்தி கண்டிப்பா ஆடணும் தான் சொல்லிட்டு இருந்தாரு. எனக்கு தெரிஞ்சு ஷமி வந்து 100% ஃபிட் இல்லைனாலே ஷமியை கொஞ்சம் உட்கார வச்சு ஹர்ஷித் ராணா ஆட வச்சு, ஹர்ஷித் ராணா, ஹர்திக் பாண்டியா, அப்புறம் இந்த 4 ஸ்பின்னர் இறக்கிடலாம்னு நினைக்கிறேன். ஸோ அது பண்ணா வந்து ஐ திங்க் இல் பி மோர் தேன். அண்ட் ஆல்சோ டாப் 3க்கு வந்து இன்னைக்கு படல. டாப் 3 எல்லாமே 30 ரன்ஸ் கூட 3 விக்கெட்ஸ் வந்தது. அண்ட் யாரா 2 பேருக்கு ஒருத்தர் கூட ஒரு குட் டே இருந்து ஒரு 100+ ஒரு அந்த மாதிரி ஒரு இன்னிங்ஸ் ஆடினா செமிஸ் வில் பி சீல்டு. அண்ட் ஆல்சோ இந்தியா ஷுட் வின் த டாஸ் அண்ட் ட்ரை பேட்டிங் ஃபர்ஸ்ட், புட் சம் ரன்ஸ் ஆன் த போர்ட். அண்ட் இன்னைக்கு மாதிரி விக்கி அந்த மெயின் அந்த 11 to 40 ஓவர்ஸ் தான் விக்கி ஸ்பின் சோக் பண்ணோம். நம்ம 11 to அந்த 40 ஓவர்ஸ் மட்டும் ஸ்பின் சோக் பண்ணி ரன்ஸ் கொடுக்காம டைட்டா போட்டிருந்தோம்னா கேம் நம்மளுக்கு தான். ஸோ அந்த மாதிரி கைண்ட் ஆஃப் வி ஹேவ் டு ஒர்க். ஸோ ஐ திங்க் தட் வாஸ் மை திஸ் திங். ஓகே, ஆக்சுவலி பாத்தீங்கன்னா நாளைக்கு கண்டிப்பா லைவ் வரும். ஒரு 7 PM லைவ்ல வந்து ஜாயின் பண்ணுங்க. உங்களோட கொஸ்டின்ஸ் த்ரூ பண்ணிட்டு நாங்க ஏதாவது பேசுனது உங்களுக்கு சப்போஸ் தப்புனாலும் நீங்க வந்து அதுக்கு ஆப்போசிட்டான கருத்துக்களை முன் வைக்கலாம். அண்ட் ஏதாவது மிஸ் பண்ணிருக்கோம், அண்ட் பிளேயிங் லெவல் இப்படிதான் ப்ரோ இருக்கும், எப்படி இவங்களை விடுவாங்க, கண்டிப்பா இவங்களை தான் விற்பாங்க, நீங்க பாருங்க அப்படின்ற மாதிரி உங்களுக்கு ஏதாவது பாயிண்ட் இருந்தாலும் நீங்க அங்க வந்து பேசலாம். ஸோ நாளைக்கு ஈவினிங் 7 PM லைவ்ல கண்டிப்பா வந்து ஜாயின் பண்ணுங்க. நாளைக்கு உங்களை மீட் பண்றோம். அது வரைக்கும் உங்களுக்கு வந்து விடைபெறுவது விக்கி வித் பிரசாத். Bye. Thank you.